நெக்லிஜிபிளி ஸ்மால்னால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு போல் இருக்கு, அந்த போல் வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னா the time taken by the train to cross the pole என்னவா இருக்கும் மனோஜ் சொல்லு? என்னதுடா? இப்போ வந்து ஒரு போல் இருக்கு மனோஜ், ஓகேவா? அந்த போலை வந்து ட்ரெயினை வச்சு கிராஸ் பண்ண போற, ஓகேவா? ட்ரெயின் வந்து 5 மீட்டர் per செகண்ட்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, ஓகேவா? இப்போ வந்து அந்த போலை கிராஸ் பண்றதுக்கு இந்த ட்ரெயினுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? அதோட டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகே, டிஸ்டன்ஸ் என்ன போட முடியுங்க? டிஸ்டன்ஸ் ட்ரெயினோட லென்த். ஓகே, இது வந்து நேற்று கரெக்ட், இது நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம சொல்லிட்டேன், ஓகேவா? சப்போஸ் புதுசாக உங்களுக்கு திருப்பி சொல்லணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே தனி பேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ என்னன்னா வந்து இந்த மாதிரி ஒரு போல் எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ இந்த போல், இப்போ இதான் ஒரு ட்ரெயின், ஓகேவா? அந்த ட்ரெயின் வந்து இப்போது இந்த போலை கிராஸ் பண்ணணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லைன் வரும்போது கரெக்டாக இந்த ட்ரெயின் வந்து இந்த இடத்த தொடும், ட்ரெயினோட ஃப்ரண்ட் போர்ஷன் இங்கே தொடும், ஓகேவா? நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ட்ரெயின் கிராஸ் த போல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதோட பேக் எண்ட் இருக்குல்ல, இதுவும் இதுலேருந்து கான்டாக்டை பிரேக் பண்ணும், கரெக்டாக? ஃபர்ஸ்ட் இது போய் தொடும், அப்புறமா வந்து இது வந்து இது போய் தொடும், கரெக்டாக? ஸோ இது ரெண்டு இன்சிடென்ட்டுமே நடக்கணும். இது ரெண்டு விஷயம் நடந்து முடிஞ்சு தான் ட்ரெயின் வந்து கிராஸ் ஆயிடுச்சு, போல கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நடக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ ட்ரெயினோட ஹோல் லென்த் அது கவர் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் அர்த்தம். ஸோ இப்போ இதோட ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், கரெக்டாக? இப்போ நான் சொன்னேன் 5 மீட்டர் per செகண்ட் சொன்னேன், கரெக்டாக? வந்து 5 நான் போடுறேன், 5 equal to length of train, okay, length of train by time. ஸோ இந்த இடத்துல லென்த் கொடுத்துருவாங்க கொஸ்டினில். கொடுத்ததுக்கு அப்புறம் டைம் வந்து நீ தான் கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக டைம் வந்து. ஸோ ஈஸியாக இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம், ஓகே? இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இது வந்து ரொம்ப சப்பையாக இருக்கும். சப்போஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆக்கணும் அப்படின்னா, இஃப் சப்போஸ் போலுக்கு மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் ஆஃப் லென்த் L1 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ என்ன நமக்கு ஆன்சராக இருக்கும்? ட்ரெயின் லென்த் பிளஸ் L1. ஓகே, கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ போல் ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை, போல் வந்து இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஆனால் அதுவே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துனா பிளாட்ஃபார்ம் லென்த் இருக்குல்ல, அந்த லென்த் நான் கன்சிடர் பண்ணல, அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேணா அந்த இடத்துல நான் போடுறேன். இது வந்து ட்ரெயின், ஓகேவா? இது வந்து பிளாட்ஃபார்ம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயின் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த எண்டு வந்து இந்த எண்டை மீட் ஆகும், ஓகேவா? அப்புறம் இந்த எண்டை மீட் ஆகும், ஓகேவா? அப்போ தான் வந்து ட்ரெயின் ஃபுல்லாக இதாக கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எண்டு இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல், ஓகேவா? அது வந்து L1 வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எண்டு இருக்குல்ல, இந்த எண்டு வந்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு L1 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இங்கே போனதுக்கு அப்புறமும் கூட, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த இடத்துல வச்சுக்கோ, இங்கே வந்துருச்சு ட்ரெயின். இப்போ வந்தால் கூட ட்ரெயின் இன்னும் கிராஸ் பண்ணியிருக்காது. ஏன் கிராஸ் பண்ணியிருக்காது? இப்போ தான் கிராஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுது, லைக் இப்போ தான் கம்ப்ளீஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இது எப்போ டோட்டலாக கிராஸ் பண்ணி முடியும் அப்படின்னா, இந்த எண்டு இருக்குல்ல, இந்த எண்டு இந்த எண்டை கிராஸ் பண்ணால் தான் முடியும். ஸோ இப்போ இன்னும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணணும்? லென்த் ஆஃப் ட்ரெயின். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் தெரிஞ்சிடும், ஓகேவா? டிஸ்டன்ஸ்க்கு எல், லென்த் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் L1 டிவைடட் பை டைம், ஓகேவா? இது இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ கொஸ்டினில் மோஸ்ட்லி சிம்பிளாக தான் கேட்பாங்க, ஓகேவா? நான் அந்த மாதிரி இருக்கேன். சப்போஸ் பிளாட்ஃபார்ம் பதிலாக சம்டைம்ஸ் நீ கொடுத்துருவாங்க பாருங்க, பிரிட்ஜு ஆர் டனல்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இடத்துல லென்த் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஆர் பிரிட்ஜ் ஆர் சம்திங், ஓகே? போல் கிராஸ் பண்ணுறான் ஆர் மேன் கிராஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரினா நீங்கள் வந்து டேரக்டாக லென்த் ஆஃப் டிலே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், ஓகே? இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். வேற என்ன இருக்குது? ஓகே, இந்த கான்செப்டும் பார்த்துடலாம். இப்போ வந்து என்னன்னா, அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அப்ஸ்ட்ரீம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அந்த ஃப்ளோக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நீ வந்து மூவ் ஆன அப்படின்னா அது வந்து அப்ஸ்ட்ரீம். அதாவது அப்னா இது நான் எழுதுறேன், நான் வச்சுப்பேன், இங்கே எழுதுறேன், ஓகே? அப்ஸ்ட்ரீம், ஓகே? இப்போ வந்து ஒரு மவுண்டெயின் இருக்கு, இந்த மவுண்டெயின்ல நீ ஏறுற, ஓகேவா? நீ ஏறுற அப்படின்னா இப்படி மேலே ஏறுறனா வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், ஓகேவா? டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா டவுன், கீழே இறங்கும் வேகம் ஸ்பீடாக இருக்கும், லைக் யூ ஃப்ளோட் அ ஃபாஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்படி வேணாம், தண்ணி மேலே ஏறுது அப்படின்னா பொறுமையாகவும், தண்ணி மேலேருந்து கீழே இறங்குச்சுன்னா வேகமாக இறங்கும், ஓகே? இது வந்து டவுன் போர் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க, டவுன், ஓகேவா? இது வந்து அப்.
ஸோ அப்பில் எப்பவுமே வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், வெலாசிட்டி டவுன், வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். டவுன் ஸ்ட்ரீமில் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லிட்டேன், அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டேன். இதை மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா உள்வாங்கிக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேளு. இப்போது 2 வெலாசிட்டி இருக்குது. தண்ணிக்குள்ளே போகிறனாலே உனக்கு 2 வெலாசிட்டி இருக்கும். ஓகேவா? ஸ்விம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யுவர் வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ வந்து மேன் வச்சுக்கலாம். ஓகேவா? மேனோட வெலாசிட்டி இருக்கும், மேன் வி. ஓகேவா? ப்ளஸ் வேற என்ன இருக்கும் அப்படின்னா ரிவரோட வெலாசிட்டி, ரிவர் வெலாசிட்டி. சரியா? இப்போ இது 2 காம்பனண்ட் தான் இருக்கும். இது ஒரு காம்பனண்ட், அப்புறம் இது ஒரு காம்பனண்ட். ஓகேவா? இப்போ நீங்க தானே சொல்ல போறீங்க. ஸோ இப்போ வந்து ரிவர் இருக்கு, ரிவர் இப்படி ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து நீ ரிவர் கூடயே ஃப்ளோ ஆகுற, நீயும் வந்து ரிவர் கூடயே ஃப்ளோ ஆகுற அப்படின்னா இப்போ இங்க இருந்து ஒருத்தன் பாக்குறான். இப்போ நான் இங்க இருந்து பாக்குறேன்னு வச்சுக்கோ, நீ என்ன வெலாசிட்டில மூவ் ஆவ? நான் சொல்ல கேள்வி புரிஞ்சா? இது வந்து நான் என்னோட டைரக்ஷனும் ஃப்ளோ ஆஃப் ரிவரையும் ஃப்ளோ ஆஃப் மீ இஸ் இன் தி சேம் ஆர் வந்து சேம் டைரக்ஷன் வச்சுக்கோ. அப்போ உன்னோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் ஆக்சுவலா? அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணும். கரெக்ட் சிஸ்டர். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைக் மேன் வி, இதுக்கு என்ன அர்த்தம்னா வெறும் ஸ்டில் வாட்டர் என்ன தெரியும்ல? ஸ்டில் வாட்டர்னா ஸ்டாக்னேட் வாட்டர், அதாவது தண்ணி மூவ் ஆகாமல் இருக்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல நீ 5 மீட்டர் பர் செகண்ட் நீச்சல் அடிக்கணும்னு வச்சுக்கோ. 5 மீட்டர் பர் செகண்ட் நீச்சல் அடிக்கிற. ஓகேவா? ரிவர் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட்ல போகுதுன்னு வச்சுக்கோ. ஸோ அப்போ வந்து உன்னோட பொட்டன்ஷியலையும் ரிவரோட பொட்டன்ஷியல் சேர்த்து 10 மீட்டர் பர் செகண்ட்ல போவ. அதனாலதான் மழை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, எதிர் நீச்சல் அடிக்க முடியல அப்படின்றாங்களா. இதனாலதான். ஸோ ரிவரோட வெலாசிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கனால உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ என்னதான் வந்து வெலாசிட்டி இப்ப அடுத்து சொல்றேன், வெயிட் பண்ணு. இப்போ வந்து சப்போஸ் இப்போ வந்து ஃப்ளட் டைம்ல மனுஷங்களை அடிச்சுட்டு போயிருதுன்றாங்களா, இதனாலதான். ஸோ இப்போ வந்து இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ ரிவர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. ஓகே, நிறைய தண்ணி டவுன் போறனால ரெயின் போனாலும் இப்படி ஆகுது. நீ என்ன பண்ற? நீ இந்த சைடு போகணும். ஓகேவா? யூ மேன். ஓகேவா? மேன் வந்து இந்த சைடு போகணும். சரியா? இப்போ நீ என்ன பண்ற? நீ 5 மீட்டர் பர் செகண்ட்ல நீச்சல் அடிக்கிற. சப்போஸ் ரிவர் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட்ல நீச்சல் அடிச்சுன்னா நீ மூவ் ஆக மாட்டியா? இல்ல, ஸ்டாக்னண்டா தான் இருக்கும். ஸ்டாக்னண்டா இருப்பாங்க. ஸோ ஏன்னு பார்த்தனா, நீ வந்து 5 மீட்டர் பர் செகண்ட்ல முன்னாடி போக பார்க்குற, ரிவர் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் பின்னாடி தள்ள பார்க்குது. ஸோ நெட் ரிசல்ட் என்னன்னா அங்கேயே தான் நிற்ப. ஓகேவா? சப்போஸ் இது வந்து பெஸ்ட் கேஸ் நிறைய வச்சுக்கோ. லைக் அதிகமாக மழை பெய்யும் போது இப்படி இருந்தால் தப்பிச்சிருவேன். யாராவது வந்து கயிறு போட்டு நான் காப்பாற்றிடுவாங்க. சப்போஸ் ரிவர் ஸ்விம் பண்ணடா, நான் அவன் தான் ஸ்விம் பண்ண, அந்த உளறிட்டேன் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா, இஃப் சப்போஸ் வந்து ரிவர் வந்து 15 மீட்டர் பர் செகண்ட்ல வருதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அதாவது நிறைய மழை பெய்யுது, 15 மீட்டர் பர் செகண்ட் வருது. ஆனால் உன்னோட பொட்டன்ஷியல் 5 மீட்டர் பர் செகண்ட் தான் அட் த பெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா நெட் வெலாசிட்டி பாறேன், இந்த சைடு இருக்கு பாரு, 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு பாரு. ஸோ நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் உன்னை ரிவர் அடிச்சுட்டு போயிடும். ஓகேவா? ஸோ உன்னை காப்பாற்ற முடியாது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட்னு வச்சுக்கோ. இதை நான் அழிச்சிடுறேன், இது வேண்டாம். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இஃப் சப்போஸ் நீ வந்து ஸ்டில் வாட்டர்ல v மீட்டர் பர் செகண்ட் போற அப்படின்னா, நீ டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது உன்னோட வெலாசிட்டி ஏறுமா குறையுமா? மனோஜ் நீ சொல்லு. என்னதுடா? இப்போ வந்து நீ வந்து வெறும் தண்ணியில நிக்கிற தண்ணியில 5 மீட்டர் பர் செகண்ட் நீச்சல் அடிக்கிறேன்னு வச்சுக்கோடா மனோஜ். சப்போஸ் ஒன்ன வந்து ரிவர்ல போட்டாங்க. ஓகேவா? நீ ரிவர் டைரக்ஷன்ல நீச்சல் அடிக்கிறேன்னு வச்சுக்கோ. ரிவர் ஃப்ளோ டைரக்ஷன் நீச்சல் அடிச்சுன்னா உன் வெலாசிட்டி 5 மீட்டர் பர் செகண்ட் அதிகமா இருக்குமா குறைஞ்சிருக்குமா? அதிகமா தான் இருக்கும். அதிகமா இருக்கும். ஏன்னா உன்னை வந்து தண்ணியும் சுத்த அடிச்சுட்டு போகுது. சப்போஸ் நீ வந்து ரிவருக்கு எதிர்க்க நீச்சல் அடிக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி ஏறுமா குறையுமா? குறையும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏறுச்சுன்னா அது வந்து என்ன ஸ்ட்ரீம்? டவுன் ஸ்ட்ரீமா அப் ஸ்ட்ரீமா? வெலாசிட்டி ஏறுச்சுனாவா? டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம். சூப்பர். அதாவது தண்ணி ஒன்று அடிச்சுட்டு போகுது. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அப் ஸ்ட்ரீம்னா தண்ணியை நீ எதிர்த்து நீச்சல் அடிக்கிற. ஓகே, சப்போஸ் ஞாபகம் வச்சு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோ. நான் இப்படிதான் ஞாபகம் வச்சுப்பேன். எனக்கு சம்டைம்ஸ் குழப்பம் சின்ன வயசுல. ஸோ இந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கும்போது இப்போ எனக்கு குழப்பறதே இல்லை. அப் ஸ்ட்ரீம்னா நீ மவுண்டெயின்ல ஏறுற அப்படின்னா உன் வெலாசிட்டி கம்மி ஆகிட்டே போகும். ஓகேவா? அதே டவுன் ஸ்ட்ரீம்னா நீ மவுண்டெயின் வந்து இறங்குற, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அப் தி மவுண்டன், டவுன் தி மவுண்டன், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது ரொம்ப சப்ளையா இருக்கும், அவ்வளவுதான். இதுல பெருசா நீ யோசிக்கிறதுக்குன்னு எதுவுமே இருக்காது. ஓகேவா? இது ட்ரெயின்ஸ் முடிச்சாச்சு. இங்க இது வந்து ட்ரெயின்ஸ்ல வந்து இப்போ சப்போஸ் வந்து இது வந்து ஸ்ட்ரீம். ஓகேவா? இது நான் இங்கே போட்டிருக்கேன், இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் கான்செப்ட். இது நான் இப்போயே முடிச்சிட்டேன். ஓகேவா? இதை நீங்க இதுக்கப்புறம் சும்மா நீங்க யோசிச்சா போதும். நான் இதுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் இன்னொன்று ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். என்னன்னா வந்து
ட்ரெயின்ஸில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், போல் சொன்னேன், அப்புறம் பிளாட்ஃபார்ம் சொன்னேன். சப்போஸ் 2 ட்ரெயினும் ஒன்றுக்கு ஒன்று நோக்கி வருதுன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து த டைம் டேக்கன் பை ஒன் ட்ரெயின் டு கிராஸ் தி அதர் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை ஸ்பீடை போட்டிங்க அப்படின்னா டைம் கிடச்சிடும். இது எப்படி? சிம்பிள். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொன்னேன். ஓகேவா? பிளாட்ஃபார்ம் வந்து இங்கே இருக்கு, பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்கு. ஓகேவா? பின்னு போட்டுறோம். பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்கு, ட்ரெயின் இங்கே இருக்கு. ஸோ என்ன சொன்னேன், சப்போஸ் இந்த ட்ரெயின் இதை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, ட்ரெயினோட லென்த் டி, ஓகே, ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் பி, ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் போட்டணுன்ட்டேன். அதே மாதிரி தான், லைக் சேம் இமேஜினேஷன் தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, சப்போஸ் இமேஜின் தட் திஸ் பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் டு, ஓகேவா, இந்த பிளாட்ஃபார்மும் சேர்த்து மூவ் ஆரம்பிச்சிருது அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து அதே டி ப்ளஸ் பி தான், ஓகேவா, வெலாசிட்டி மட்டும் ஏறிடும். ஏன் வெலாசிட்டி ஏறிடும்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட், ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது 5 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, இது வந்து சம் 7 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருக்குன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னவா இருக்கும் சிஸ்டியா? ஆட் பண்ணணும். ஸோ வந்து 12. 12. சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வெறும் வெலாசிட்டி, அதாவது இங்கே வந்து 12 மீட்டர் பர் செகண்ட்ல போட்டணும். 12 மீட்டர் பர் செகண்ட், அவ்வளோதான். இது புரிஞ்சிடுச்சுன்னா இந்த சாப்டரே ஒன்று மேலே அவ்வளோ சப்பையாக போட்டு போயிடலாம். ஸோ சப்போஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணுற அப்படின்னா, சப்போஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் மூவிங் த டைரக்ஷன் ஆஸ் சேம் ஆஸ் தி ட்ரெயின் அப்படின்னு வச்சுக்கோ. இதுவும் வந்து சம் 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா, இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு பதிலாக 5 போட்டுரும். ஓகேவா, இதை அடிச்சிடறேன். ஓகே, 5 மீட்டர் பர் செகண்ட் நான் போட்டுரும். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். இது வந்து லைக் ட்ரிக், அங்கே ரொம்பலாம் கஷ்டமாக கேட்க முடியாது. ஜஸ்ட் அங்கங்கே ட்விஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே, ட்விஸ்ட்டை மட்டும் ஒழுங்காக படிச்சுட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக போட்டு போயிடலாம். வேற என்ன இருக்கு? இது ஒரு கான்செப்ட். இந்த கொஸ்டின் போடணும். இது சம் ஓப்பன் கொஸ்டின். ஓகே, யார் ஃபர்ஸ்ட் போடுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் போட்டு அதுக்கான ஆன்சர் வந்து அந்த இன்கால் மெசேஜஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதில் டைப் பண்ணுறேங்க. நான் ஜூம் பண்ணுறேன் கொஸ்டின். ஓகே, இப்போ தெரியும். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. ட்ரை பண்ணிங்களா? ஏதாவது ஆன்சர் இல்லாட்டி ஏதாவது மெத்தட் ஞாபகம் வருதா? எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தோணுதா?
இப்போ நான் எழுதியிருக்க ஈக்குவேஷன் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு, எத்தனை பேருக்கு புரியல? சிவமுருகன் புரிஞ்சிருச்சு. ஓகே, பிரியங்கா உனக்கு புரிஞ்சிருச்சா? என்னது புரியல, திரும்பி சொல்லு. இந்த சைடு செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்னு போட்டுருக்கல, ஆமா அது ஆமா, புரியல, அது சொல்லு. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, கொஸ்டினை ஃபஸ்ட் நான் படித்தேன். ஓகே, கொஸ்டினை ஃபஸ்ட்டு படித்து நான் ஸ்டேட்மெண்ட்டை மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக மாற்றினேன். சிம்பிள், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வந்து ஃபர்ஸ்ட் பார் ட்ரெயின் ரன்னிங் அட் 52 km/h ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் நாங்கள் ஃபஸ்ட் போட்டேன் 52 km/h. ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். ஓகே, டைம் டேக்கன் 36 seconds. 36 seconds நீங்கள் போட்டேன். ஓகே, ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன் டு பாஸ் அ பிளாட்ஃபார்ம் என்னன்னா நான் 2 லென்த் ஆட் பண்ணணும் முன்னாடி சொல்லிட்டேன். ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் வந்து பிளாட்ஃபார்ம் லென்த். ஓகே, ஸோ டி ப்ளஸ் எல் நான் இங்கே போட்டேன். இப்போ வந்து நான் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க 52 km/h இருக்குது, km/h இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், செகண்ட்ஸில் போட்டிருக்கேன். நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஒரே எஸ்ஐ யூனிட்ஸில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படி தானே சொன்னேன். ஸோ இந்த நேரத்தில் 52 km/h இருக்குது. அது வந்து மீட்டர் பர் செகண்ட் மாற்றணும். எப்படி மீட்டர் பர் செகண்ட் மாற்றணும்? 52 km/h, 1 km = 1000 meters. ஓகேவா, 1 hour = 3600 seconds போட்டிங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துடும். ஓகேவா, செகண்ட் ஈக்குவேஷன் பார். நெக்ஸ்ட் இட் டேக்ஸ் 24 seconds டு கிராஸ் அ மேன் வாக்கிங் அட் தி பிளாட்ஃபார்ம் வித் 10 km/h. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு மனுஷன் இருக்கான், மனுஷனை கிராஸ் பண்ணி 24 seconds ஆகுதுன்னு சொன்னாங்க. இப்போ ஆனால் மனுஷன் சும்மா இல்லை, 10 km/h நடக்கிறான். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க. சப்போஸ் வந்து 10 km/h நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோ, இதோட ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சா கொஸ்டின் தப்பு. ஏன் கொஸ்டின் தப்பு? தட் இஸ் ஸ்பெசிஃபை தட் வெதர் ஹி இஸ் வாக்கிங் டுவோர்ட்ஸ் ட்ரெயின் அண்ட் அவே ஃப்ரம் த ட்ரெயின். ஓகேவா, சப்போஸ் டுவோர்ட்ஸ் ட்ரெயின் ஆயிருக்கும், ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆட் ஆயிருக்கும். இங்கே அழகான கொடுத்துட்டாங்க, இந்த சேம் டைரக்ஷன் கொடுத்தாங்க. என்ன சொன்னேன், 2 வண்டி சேம் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா அது ரிலேட்டிவ் வெலாசிட்டி சப்ட்ராக்ட் பண்ணும். சப்ட்ராக்ட் பண்ணி நான் இங்கே போட்டேன். இங்கே போட்டுருங்க 52 - 10 போட்டால் 42. ஓகேவா, நான் 42 சும்மா விடாமல் திருப்பி அது கூட 1000/3600 டிவைட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். 1000ஐயும் 3600 கேன்சல் பண்ணி 5/18 நான் போட்டுருவேன். ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து 42 × 5/18 இஸ் ஸ்பீடு. ஓகேவா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு அகைன் டிஸ்டன்ஸ் ட்ராவல் என்ன டி டிவைடட் பை டைம் டேக்கன் வந்து என்னது 24 seconds. ஓகே, 24 seconds நீங்கள் போட்டேன். ஸோ இப்போ வந்து இது ஒன்று தெரிஞ்சிச்சு. ஓகேவா, இது ஒரு ஈக்குவேஷன். நம்மளுக்கு என்ன தேவை, லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தேவை. இதுதான் கொஸ்டின் மார்க். இப்போ உங்கள்கிட்ட எத்தனை வேரியபிள் இருக்குது, 2 வேரியபிள் இருக்குது, டி அண்ட் எல் இருக்குது. 2 வேரியபிள் இருக்குது, 2 ஈக்குவேஷன் இருக்குன்னு சால்வ் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணிப்பேன், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஓகேவா, என்ன பண்ணுங்க, இது 36 வந்து இங்கே எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேங்க. ஓகேவா, இப்போ 24 இங்கே மல்டிப்ளை பண்ணுறேங்க. ஓகே, ஸோ அப்போ டீயோட வழி கிடச்சிடும். டீயோட கிடச்சுன்னா இங்கே போய் போட்டுருங்க. இங்கே போட்டுருங்க, லென்த் கிடச்சிடும், லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் கிடச்சிடும். அவ்வளோ. யாருக்கா புரியாமல் இருக்கா? எல்லாருக்கும் புரியுதுல்ல? புரிஞ்சுன்னா தாம்ஸ் அப் மாதிரி கொடுங்க. ஓகே ஜி, ரிலேட்டிவ் ஸ்பீடை வந்து நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடை தானே ஜி எடுத்திருக்கோம். அது வந்து டிஸ்டன்ஸ் பை இதுவா டைமா இதுக்கு ஈக்குவலா? ஸ்பீட்னால டிஸ்டன்ஸ் பை டைம்டா. இப்போ என்ன சொல்லிட்டேன், ஓகே அது புரியுதுடா, அதெல்லாம் ஓகே. நீ எடுத்திருக்கிறது ரிலேட்டிவ் ஸ்பீடு, ஓகேவா? இப்போ எனக்கு அந்த இடத்துல என்ன கான்செப்ட் ப்ராக்டிக்கலா என்ன நடக்குதுன்னு மட்டும் புரியல. இல்லை, ப்ராக்டிக்கல் என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீ ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ட்ரெயின் இருக்கு. இது ட்ரெயின் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது, அது ஒன்று புரிஞ்சுச்சுல. அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் நான் புரிஞ்சுக்காது. ஓகேவா, ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இப்போ நான் இருக்கிறேன், ட்ரெயின் இருக்கு. ஓகேவா, நீ வந்து ட்ரெயினில் நிற்கிற, ட்ரெயின்லேருந்து நீ பார்த்துட்டு இருக்க. நான் என்ன பண்றேன், பிளாட்ஃபாரத்தில் 10 km/h நடக்கிறேன். ஓகேவா, ஸோ சப்போஸ் பிளாட்ஃபாரத்தில் 10 km/h நான் நடக்கலன்னு வச்சுக்கோடா, பிளாட்ஃபார்மில் சும்மாவே நிற்கிறேன், பிளாட்ஃபார்மில் ஏதோ ஒரு இடத்துல நான் சும்மா நிற்கிறேன் அப்படின்னா 10-52 km/h வந்து எனக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன எவ்வளோ டைம் ஆகும்? டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரெயின், சாரி லென்த் ஆஃப் ட்ரெயின் பை வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின். இது ஒன்று புரிஞ்சுச்சுல? ஆனால் இப்போ என்ன ஆகுது, நான் வந்து ட்ரெயின்லேருந்து தள்ளி நடக்க பார்க்குறேன். ஸோ ட்ரெயின் பக்கத்தில் வரும், ஆனால் அதாவது தூரமாக போக பார்க்குறேன் நான். ஆனால் எவ்வளோ தூரமாக போக ட்ரை பண்ணுறேன், ஹவு ஃபாஸ்ட் ஐ எம் வாக்கிங் அவே ஃப்ரம் இட் அப்படின்னு பார்த்தோன்னா 10 km/h. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், 52 - 10 போட்டேன், அவ்வளோதான். இது புரிஞ்சிச்சு உனக்கு? ஓகே ஓகே, 52 - 10 போட்டால் 42 வந்துடும். இப்போ வந்து திருப்பி ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட், அதாவது எஃபெக்டிவ்லி ஸ்பீக்கிங் ட்ரெயின் 52 km/h வந்தால் கூட நான் அதை விட்டு நான் 10 km/h நான் ஓடி போக பார்க்குறேன். ஸோ நான் ஓடி போகிறத ஃபேக்டரைஸ் பண்ணதுனால 52 - 10 போட்டேன். அது பக்கத்தில் வரும், நான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிடுறேன். ஆனாலும் லைக் ஐ கேனாட் பீட் இட்ல. ஸோ அதனால வந்து 52 - 10 போட்டேன். ஓகேவா,
ஸோ இங்கே அடுத்து டிட்டர்மினேஷன் 42 வந்துடும். அது நீ மீட்டர் பர்சன் கன்வெர்ட் பண்ணிட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து சிம்பிள். ஓகே, நான் இதுக்கு மேலே நான் போடலன்னு சம்மு. அடுத்த சம் போகலாம். சரியா? ஓகே, இது போர்ட்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ரீம்ஸ் நான் மட்டும் நடத்திட்டேன். இது ரொம்ப தப்பா. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு அது பிடிக்காது யூஸ்வலாக. ஆனால் இது ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஸ்பீட் ஆஃப் மேன், ஓகேவா, மேன் போட்டுக்கிறேன், விஎம் போட்டுக்கிறேன், விஎம், ஓகே, விஎம், ஓகே, ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் ரிவர்னா ஆர்னு போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு அப்ஸ்ட்ரீம் யூஎஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, அது மாதிரி வெலாசிட்டி ஆஃப் மேன் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் ஈக்குவல் டவுன் ஸ்ட்ரீம்னு போட்டுப்பாங்க. ஓகேவா? அது இங்கே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போடலையா? ஓகே, போடலாம். நீங்கள் போட்டுருக்காங்க. நீங்கள் போட்டுருக்காங்க பாருங்க. ஸ்பீட் ஆஃப் போட் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து அப் ஸ்ட்ரீம். அதே மாதிரி லைக் ஸ்பீட் ஆஃப் போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் போட்டால் மைனஸ் போட்டோம்னா டவுன் ஸ்ட்ரீம். இப்போ வந்து இது நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம்ல, 2 ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிள்ஸ்னா அந்த எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு. பேசிக்காக ஒன்றும் இல்லை, இதோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதோட வேல்யூ நான், இதோட வேல்யூ நான். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் மேன் எப்படி, வெலாசிட்டி ஆஃப் ரிவர் எப்படி அப்படின்வாங்க. இது வந்து லைக் ரிட்டன் ஃபார்முலா மாதிரி வச்சுட்டாங்க. இப்போ பண்ண இது இருக்குது. ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண இப்போ என்ன ஆயிரும், இது யூஎஸ் 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 ஓகேவா, ப்ளஸ் டிஎஸ் ஓகேவா, ஈக்குவல் டு 2 டைம்ஸ் விஎம். ஓகேவா? இந்த 2வை கீழே எடுத்துகிட்டு போயிட்டா டிஎஸ் ப்ளஸ் யூஎஸ் பை 2 இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டாங்க போட்டிருக்காங்க பாரு. ஸ்பீட் ஆஃப் போட்டு ஸ்பீட் ஆஃப் போட் இஸ் டிஎஸ் ப்ளஸ் யூஎஸ் பை 2 அப்படின்னு மெமரைஸ் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அதனால தான் இந்த பிபிடி இந்த பேஜை நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது வேணால் நீங்கள் பார்க்கணும் பார்த்துக்கோங்க. ஆனால் தேவையில்லை, லைக் முக்கால்வாசியம் வேணால் தேவைப்படாது. ஸோ நார்மலாக யோசிச்சே போட்டுடலாம். நான் இப்படி தான் எப்படியும் ட்ரை பண்ணேன், நீங்களும் இப்படி போடுறது பெட்டர். ஸோ அதே மாதிரி இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து யூஎஸ் மைனஸ் டிஎஸ் பை 2 வந்துடும். இந்த யூஎஸ் மைனஸ் ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகே, ப்ளஸ் வந்து நெகட்டிவாக மாற்றிக்கணும், நெகட்டிவ் வந்து ப்ளஸ் மாற்றிக்கணும். அவ்வளோதான். எங்கே தேவையோ நீங்கள் கரெக்டாக மாற்றிக்கணும். ஸோ வந்து ஆனால் இதான் மெத்தட். ஓகேவா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்னது லைக் டவுட் இருந்துச்சா? இல்லை அந்த ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணுறேன், வெலாசிட்டி ஆஃப் மேன் கால்குலேட் பண்ணுறேன், வெலாசிட்டி ஆஃப் போட் எப்படி கால்குலேட் பண்ணுறேன், எனக்கு டவுட்லாம் இல்லைல்ல. அது ஈஸி தான், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஓகேவா? சப்போஸ் அது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் போடும்போது உங்களே தெரிஞ்சிடும். அந்த கொஸ்டின் போடும்போது போட ட்ரை பண்ணுங்க. போட மாட்டேன் இன்னும் டவுட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது போடுங்க. சரி, ஓகே, நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ என்னன்னா வந்து யாருக்காவது ஐடியா இருக்கு எப்படி போடணும்னு? இப்போ வந்து என்னன்னா a boat travel from A to B and back to A. அதாவது பாத் ஒன்று. ஓகேவா? A to B, அப்புறம் வந்து பியிலேருந்து ஏ. ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பவுமே என்ன இருக்கணும் அப்படின்னா எந்த ப்ராப்ளம் எடுத்தாலும் கொடுத்துருக்க ப்ராப்ளம் பிக்டோரியாக ரெப்ரசென்ட் பண்ண பாருங்க. ஓகேவா? அப்படின்னா சிம்பிளாக இருக்கும், போடும் போது லைக் எந்த டவுட்ஸ் வராது. போட் ட்ராவல் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் பேக், ஓகே, இன் 5 hours. ஓகேவா? இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து 5 மணி நேரம் ஆகுது. ஓகேவா? இஃப் தி ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் தி ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் பி, இது கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா ஓகே சிம்பிள், ஓகே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்போ வந்து மோனோஜ் நீ சொல்லு, இப்போ ஏலேருந்து பி போகிறான் மோனோஜ், ஓகேவா? பிலேருந்து ஏ வரான் மோனோஜ், ஓகேவா? என் டவுட் என்னன்னா இப்போ வந்து ரெண்டுமே டவுன் ஸ்ட்ரீமா இல்லை ரெண்டுமே அப் ஸ்ட்ரீமா இருக்காத வாய்ப்பு இருக்கா மோனோஜ்? இப்போ வந்து ஏலேருந்து பிக்கு போகிறான், திரும்பி பிலேருந்து ஏ நீந்தே போய் நீந்தே வரணும்னு வச்சுக்கோ, ஓகேவா? அப்போ வந்து ஏ டு பியும் அப் ஸ்ட்ரீம், பி டு ஏவும் அப் ஸ்ட்ரீமா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லடா, வாய்ப்பு இல்லை. ஏதாச்சும் ஒன்றா இருக்கும். சூப்பர். இந்த ப்ராப்ளமோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா லைக் நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ, இது அப் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கோ, இல்லை இதை டவுன் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கோ, அது உன்னோட இஷ்டம் தான். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இதை வந்து அப் ஸ்ட்ரீம்னு எடுத்துக்கிறேன் யூஎஸ். அப்போ இன்னொன்று கண்டிப்பாக டவுன் ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். ஏன் மோனோஜ் எப்படி சொன்னா அப்படின்னா இப்போ வந்து ரிவரோட டைரக்ஷன் மாறாது. ஓகே, சப்போஸ் ரிவர் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி டு ஏன்னு வச்சுக்கோ, ரிவர் வந்து பி டு ஏ ஃப்ளோ ஆகுது, ரிவர் வந்து பி டு ஏ ஃப்ளோ ஆகுது, ரிவர். ஓகே, இந்த ரிவர்னு போட்டுறேன், ரிவர். ரிவர் வந்து பி டு ஏ ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஏலேருந்து பி நீச்சல் அடிச்சு போகும்போது ஆப்வியஸாக அப்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். ஓகேவா? தண்ணி கூட கஷ்டப்பட்டு போராடி முன்னாடி போவான். அதுவே வந்து பி டு ஏல வரும்போது தண்ணியாக இழுத்துவே விட்டுரும். ஓகேவா? ஏக்கு. ஸோ இதுதான் வந்து இதை ஃபஸ்ட் நீ புரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்று அப்ஸ்ட்ரீம்னா டவுன் ஸ்ட்ரீமாக தான் இருக்கணும், உனக்கு அந்த பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க, ஸோ இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் போட் கொடுத்துட்டாங்க, ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் ஆஃப் போட்டுன்னா 7.5 போட்டு, ஓகே, வி போட்டு 7.5, v stream vs v stream is equal to 1.5. சரியா? ஓகே, ஸோ இப்போ அப்ஸ்ட்ரீமில் பேசுகிறேன். அப்ஸ்ட்ரீமில் ஓகே ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னவா இருக்கும், ஆப்வியஸாக 5 இருக்கும், ஏன்னா தண்ணிக்கு எதிர்க்க நீச்சல் அடிச்சுப்போம். ஸோ 5 is equal to டிஸ்டன்ஸ் ட்ராவல்னா அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை T1 வச்சுக்கோ, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரியா? டவுன் ஸ்ட்ரீம் is equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், ஆப்வியஸாக சம் 9. ஓகே, 9 is equal to d by T1 T2. ஓகேவா? ஸோ ஆப்வியஸாக ரெண்டுத்துக்கும் வேற ஒரு டைம் தான் இருக்கும். ஏன் ரெண்டு ஒரு டைம் இருக்கும், சிம்பிள் டிஸ்டன்ஸ் ஏமான ஸ்பீடு வேறன்னா கண்டிப்பாக டைமும் வேறையாக தான் இருக்கணும். ஓகேவா? வேற என்ன சொல்லுச்சு, ஸோ இப்போ இன்னொன்று வேற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க 5 hours அப்படின்னா போயிட்டு வரதுக்கு லைக் டோட்டல் டியூரேஷன் ஆஃப் தி ஜேர்னி இஸ் 5 hours. அப்போ என்ன அப்படின்னா T1 plus T2 gives 5 hours. இங்கே ப்ராப்ளமோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா லைக் எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது, டைமும் கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்தனால யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் கன்வெர்ட்டிங் இட் இன்டு மீட்டர் பர் செகண்ட். இப்போ எஸ் யூனிட்ஸ் மட்டும் அவசியம் இல்லை, அப்படியே போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து சிம்பிள், இப்போ என்ன 3 வேரியபிள் இருக்குது. ஓகேவா? 3 வேரியபிள் என்னென்ன, டி, டி, T2. ஓகேவா? 3 வேரியபிள் இருக்கு, 3 ஈக்குவேஷன் ஒன்றும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஆன்சர் சால்வபிள். ஓகே, இந்த கொஸ்டின் சால்வபிள். 3 ஈக்குவேஷன் இருக்கு, 3 வேரியபிள் இருக்கு, கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணணும், சிம்பிள். இந்த T1 இருக்கா, T1 is equal to d by 5. சரியா? அது T2 is equal to d by 9. சரியா? அப்படி டேரக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இங்கே இங்கே அப்புறம் இது இங்கே போட்டா அப்படின்னா ஈக்குவேஷன் வந்து d by 5 plus d by 9 is equal to 5 வந்துடும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஒரு வேரியபிள். ஸோ ஆன்சர் ஆஃப் டி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எல்சிஎம் எடுத்து போட்டால் முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த ப்ராப்ளம் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, டவுட் இல்லை. டவுட்டு இருந்துச்சுன்னா யாரும் ஓகே, யாருக்கும் இல்லை. ஓகே, சிம்பிளான ப்ராப்ளம். நான் அப்படியே மூவ் பண்ணுறேன், அடுத்த ப்ராப்ளம் போகிறேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலாக கொஞ்சம் லைக் நல்ல ப்ராப்ளம். ஓகேவா? இதுக்கு வந்து ரொம்ப நல்லா யோசிக்கணும். இப்போ வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த ப்ராப்ளமில் கொஸ்டின் தெரியுது எல்லாத்துக்கும். ஓகே, இன்னும் கிலோமீட்டர் ரேஸ் அப்படின்னா 1 கிலோமீட்டர் ரேஸில் ஏ வந்து டிஃபீட்ஸ், அதாவது பியை தோக்கடிக்கிறான். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 200 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேவா?
பியை வந்து சியை தோக்கடிக்கிறது. இங்கே போடுறேன் ஓகேவா. இங்கே ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 200 ஓகேவா. அண்ட் பி மைனஸ் சி ஈக்குவல் டு 100. ஸோ ஏ மைனஸ் சி எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேவா. நீ எடுத்தோன்னு என்ன பண்ணுவேன், சிம்பிள், லைக் எல்லாரும் பண்ணுறது தான், 300 போட்டு போயிருங்க. ஆனால் 300 தப்பு, கன்ஃபார்ம் தப்பு. சி அவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினையும் கேட்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஆன்சர் இருக்குது ஓகேவா. இந்த கிலோமீட்டர் இஸ் ஏ டிஃபீட்ஸ் பி பை 200 meters. டிஃபீட்ஸ்ன்னு அர்த்தம் லைக் அப்படி சொல்லிடுறேன் ஓகே. இப்போ நானும் சிவராமும் வரோன்னு வச்சுக்கோ ஓகேவா. இப்போ வந்து ஹரிஷ் டிஃபீட் சிவராம் பை 200 meters அப்படின்னா நான் வந்து ஃபினிஷிங் லைனை தொடும் போது சிவராம் வந்து என்னோட 200 மீட்டர் பின்னாடி இருக்கான். எவ்வளோ, 1 கிலோமீட்டர் ரேஸில் ஓகேவா. ஸோ வந்து இது ஃபஸ்ட்டு ஓகேவா. இப்போ என்னன்னா வந்து சிவராம் பின்னாடியே வந்து மனோஜ் வரோன்னு வச்சுக்கோ ஓகேவா. ஸோ வந்து சிவராம் மனோஜோட முன்னாடி ஓடிட்டு இருக்கான். ஸோ சிவராம் வந்து லைனை தொடும் போது அப்போ மனோஜ் வந்து 100 மீட்டரில் இருக்கான். ஸோ சிவராம் டிஃபீட்ஸ் மனோஜ் பை 100 meters அப்படின்னா சிவராமுக்கும் மனோஜுக்கும் 100 மீட்டர் தொலைவு இருக்குது அப்படின்றாங்க ஓகேவா. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, அப்போ எவ்வளோ மீட்டர் ஏ டிஃபீட் சி அப்படின்னா சும்மா 300 சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா 100 இது 200 இது 100 இது 300 அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், இந்த கொஸ்டின் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் முன்பு தான் ரேஸ் சொல்லிட்டு இருக்கோம். நான் வந்து ஃபினிஷ் நான் தொடும் போது மனோஜ் எவ்வளோ இருந்திருப்பான் அப்படின்றது கேள்விக்கா. இதுதான் இந்த கேள்வியோட இந்த ஷார்ட்டான மீனிங் ஓகேவா. இதுக்கு நீ எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கா? ஏதாவது தோணுது எப்படி சால்வ் பண்ணும், ஐடியா இருக்கா? நானே போடுறேன். ஸோ இப்போ வந்து 1 கிலோமீட்டர் ரேஸ், 1 கிலோமீட்டர் ரேஸ் சரியா. ஓகே, இப்போ வந்து ஏவோட வெலாசிட்டி விஏன்னு வச்சுக்கோ, விஏ சரியா, விஏ. பியோட வெலாசிட்டி விபி ஓகேவா. சியோட வெலாசிட்டி விசி ஓகே. ஸோ இப்போ வந்து சப்போஸ் ஏ பீட்ஸ் பி ஓகே, A/Bன்னு போடுறேன் அப்படின்னா ஏ வந்து பியை தோக்கடிக்கும் போது சப்போஸ் டைம் T1 ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோ ஓகேவா. ஆனால் லைக் ஒன்ஸ் ஏ டச்சஸ் த ஃபினிஷிங் லைனில் ஏக்கு அவ்வளோதான், கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஏ ஷுட் பி அவுட் ஆஃப் த ரேஸ் பிகாஸ் ஒன் த கேமில். ஸோ இப்போ அதுவே வந்து ஆனால் பி இன்னும் ரேஸ் ஓடிட்டு இருக்காப்புல, சி இன்னும் ரேஸ் ஓடிட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ when B beats C the time is T2 ஓகேவா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் மட்டும் கொண்டு வந்து வச்சுக்கோங்க, சம அவ்வளோதான். நீ வந்து என்ன யோசிச்சுன்னா, அவங்க பீட் பண்ணுற டைம், ரிலேட்டிவ் பீட் பண்ணுற டைம் வேற நீ ஃபர்ஸ்ட் உனக்கு புரிஞ்சிடணும். ஸோ ஏ பீட் பண்ணும்போது T1, பிஎஸ்சி பீட் பண்ணும்போது T2 ஓகேவா. ஸோ T1 பெருசாக இருக்குமா, T2 பெருசாக இருக்குமா? T1 பெருசா ஓகே. T1 பெருசா இருக்குமா? நான் திருப்பி சொல்றேன், இது வந்து 0 செகண்ட்ஸ் ஓகேவா. இது வந்து வின்னிங் செகண்ட் வச்சுக்கோ. அதை கிராஸ் பண்ண யார் இங்கே கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட. நான் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டேன், நான் அம்பையர் இருக்கேன், நான் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி நான் பார்க்குறேன் ஏ வந்து வின் ஆகும் போது சம் டைம் வந்து T1 ஓகேவா. அப்போ வந்து ஏ வந்து பார்த்தான், ஏ வந்து கரெக்டாக டச் பண்ணும், அந்த ஃபினிஷிங் டச் பண்ணும்போது அவனுக்கும் பிக்கும் தொலை வந்து 100 மீட்டர். ஸோ 100 மீட்டர் 200 மீட்டர். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஸ்டாப் வாட்ச் ஓடிட்டே தான் இருக்கும், ஸ்டாப் வாட்ச் ஆஃபே ஆகாது. ஏவை அப்படியே பிடிச்சி இழுத்துடுறாங்க. அப்புறம் பின்னு ஓடிட்டே இருப்பான், சின்னு ஓடிட்டே இருப்பான். அப்போ வந்து பி ஃபினிஷிங் நான் தொட்டான். பி ஃபினிஷிங் நான் தொடும் போது சி வந்து B3 பார்க்கும்போது பியோட 100 மீட்டர் பின்னாடி இருந்தால் சி ஓகே. இப்போ டக்குன்னு திருப்பி அந்த ஏதோ சொல்லுவாங்க லேபிள் பண்ணுறதா ஏதோ ஒன்று, லைக் ஒரு பட்டன் அமைச்சு அப்படி டக்குன்னு ஸ்னாப் எடுத்துடும், அந்த செகண்ட் ஸ்னாப் எடுத்துல அது வந்து T2 ஓகேவா. ஸோ இப்போ T1 பெருசா T2 பெருசா? T2 தான் பெருசு. ஏன், லைக் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஏ வின் ஆகும் போது கம்மி டைம்லேயே முடிச்சிட்டான். தட் இஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் ரேஸ் ஓகேவா. யார் அதிக வேகத்தில் போகிறாங்களோ அதே டிஸ்டன்ஸில் கம்மி டைம் எடுத்துப்பாங்க, அதுக்கு தான் அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் வின் பண்ணா அவனுக்கு கம்மி டைமில் ஓடி இருப்பான். அடுத்து யார் வின் பண்ணுறா, பி. ஸோ அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கும் ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடணும். இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் செம்மையாக சால்வ் பண்ண முடியும் ஓகேவா. இது வந்து என்னன்னா இது தெரிஞ்சிருச்சு ஓகே. ஸோ இப்போ வந்து ஏ வந்து வின் பண்ணுறான் அப்படின்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஏ?
1 kilometer. 1 kilometer. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இங்க நான் எழுதிடுறேன். when A wins, நான் இங்க எழுதுறேன் பாரு. A win, ஓகே, A winning, A win, ஓகே. A win அப்போ distance traveled by A என்ன 1000 km. ஓகேவா? distance traveled by distance traveled by B என்ன 1000 minus 200 என்னது 800. ஆனால் என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் சால்வ் பை சி, இதுதான் அவங்க கேட்குறாங்களே. இதை மட்டும் நீ கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, இது சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சாரி, 100%. இதையும் இது டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. அதுதான் த டிஸ்டன்ஸ் பை விச் சி இஸ் டிஃபீட்டட் பை ஏ. ஓகேவா? இது 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 உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டெப்பாக போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து லைக் இது ஒரு ஸ்டெப். ஓகே, இன்னொரு ஸ்டெப் போடுறாங்க. இது வந்து எப்போ T1 அப்போ அட் T1 இது எல்லாமே வந்து அந்த T1 செகண்ட். சப்போஸ் 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்துல எல்லாமே நடக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு, டைம் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ வெலாசிட்டி எழுதிடலாம் அப்பயா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1000 10⁻³ போட்டுறேன், 10⁻³ by T1. சரியா? வெலாசிட்டி ஆஃப் பி என்ன 800 by T1. இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு சீரோட வெலாசிட்டி தெரியாது. ஓகேவா? அதை நான் அப்படியே வச்சிடுறேன். இப்போ வந்து while B wins, B வின் பண்றான். B வின் பண்ணும்போது B ஆப்வியஸா B வந்து எவ்வளோ கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் ஓடி இருப்பான். அதாவது 1000 மீட்டர் ஓடி இருப்பான். சரியா? அப்போ C எவ்வளோ மீட்டர் ஓடி இருப்பான், இதுல இருந்து 100 நினைக்கிறேன். கரெக்டாக அதை செக் பண்ணி பார்த்துக்கிறேன். 100 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே எழுதுறேன், 100னா 900 மீட்டர்ஸ் ஓடிருப்பான். ஓகேவா? இப்போ வெலாசிட்டி ஆஃப் பி என்ன 1000 by T2. இது எப்போ நடக்குது, T2 நடக்குது, அட் டைம் T2. சப்போஸ் 11 நிமிஷம் வச்சுக்கோ, அது வந்து 10 நிமிஷம், இது 11 நிமிஷம் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வந்து T2. ஸோ வெலாசிட்டி ஆஃப் சி என்ன 900 by T2. ஓகே, இங்க என்ன வச்சுக்கோ, சப்போஸ் கொஸ்டின் மார்க் பதிலா எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் மார்க் ஃபர்ஸ்ட் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இதை நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூல எக்ஸ்னு வச்சுக்கோ. சரியா? ஸோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் சி என்ன ஈக்குவல் டு எக்ஸ் பை T1. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்க தான் சொல்லணும். நான் எல்லாமே லைக் பிளெயின் சைட்ல கொடுத்துட்டேன். ஓகே, இது ஒன்று, இது ஒன்று, மொத்தம் 3 ஈக்குவேஷன் இங்கே இருக்கு. இங்கே ஒரு 2 ஈக்குவேஷன் அழகாக எழுதிட்டேன். ஓகே, அழகா இல்லை, ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிருக்கேன். ஓகே, இது ஒன்று. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யார் இதுக்கான ஆன்சர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு 2 பாயிண்ட் தருவேன். அந்த கீப் த ஸ்கோர் .com இருக்குல்ல, அது 2 பாயிண்ட் ஆட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் நான் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் தான் சொல்லணும். என்ன பண்ணுங்க, ஐடியா தோணுதா? சிவராம் இருக்கியாடா? சொல்ற, புரியல ப்ரோ, ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கார்டடா இருக்கு. சொல்லு. சொல்லு. ஓகே, அதாவது நீ T1 சப்ஸ்டிட் பண்ணிடலான்ற. வெயிட் பண்ணு, என்ன சொல்ற? இங்க என்ன பண்ணலாம்னு இருக்க? இப்போ திருப்பி சொல்லு. T2 இருக்கு. ஓகே, இங்க ஓகே, இது ரெண்டுத்தையும் என்ன பண்ற? ஓகே ஓகே, கரெக்ட். ஓகே, அப்படியே பண்ணிடலாம். ஸோ விபி சேம். ஓகேவா? விபி வந்து சேம். ஸோ அதனால என்னன்னா, சிவராம் சொன்ன மாதிரி T1 ஈக்குவல் டு சம் ஃபார்ம் ஆஃப் T2ன்னு வரும். ஓகேவா? என்ன ரிலேஷன் வரும்? T1 இங்கே இருக்கு, T2 இங்கே இருக்கு. ஸோ 1000. ஓகே, ஸோ வந்து என்ன வரும் அப்படின்னா, இங்கே 10/8ன்னு வந்துடும். ஓகே, இங்கே 10/8
இந்த ஈக்குவேஷன் தான். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம மாஸ்டர் பிளானு. ஓகேவா? இதை மட்டும் நீ கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு. ஓகே, எப்படி முடிஞ்சிச்சு? சிம்பிள். ஓகே, இந்த இடத்துக்கு போ. இந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ T1 இருக்கா, இங்கே T1 இருக்குல்ல, இந்த T1 போல என்ன போட்டுருவ, இங்கே எழுதுறேன், எக்ஸ் பை T1 போல என்ன போடுவோம்னா T2 இன்டூ 8 பை 1000 போட்டுருவோம். ஓகேவா? இது வந்து வெலாசிட்டி ஆஃப் சி. நம்ம வெலாசிட்டி ஆஃப் சி வேற என்ன தெரியும்? velocity of c is equal to 900 by t2. Obviously the velocity same தான் இருக்கணும். ஏன்னா we are assuming that the racers are moving at a constant speed. இங்க t2 இருக்கு, t2 இருக்கு, t2 cancel. 100 by 8 இருக்கு, இந்த 100 by 1000 by 8 1000 weight இங்க எடுத்து வந்து. ஓகேவா? சால்வ் பண்ணி பாருங்க என்ன வருது. 8 9 72 720 meters. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, when A was winning, A வந்து ஜெயிக்கும் போது எக்ஸோட வேல்யூ 720 meters. 720 meters. சரியா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? 100 - 700 தான் அவனோட ஆன்சரு. புரிஞ்சுச்சா? அதுக்கு டவுட் இருக்கு அதில். இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குழப்பம், பட் ஆனால் ஒன்ஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தில் நீங்களே பார்க்காம சால்வ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சப்பையாக இருக்கும். ஓகேவா? யாருக்காவது புரியலையா? கொஸ்டின் 1 செகண்ட் காட்டுறோம். ஒரு நிமிஷம். அந்த பாரு, இதான் கொஸ்டின். ஓகேவா? இதான் கொஸ்டின், இதான் மெத்தட். ஓகேவா? லைக் நான் வேற ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்கிறேன், ஆனால் இதை மட்டும் லைக் எக்ஸாமில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? டைரெக்டாக யூஸ் பண்ணும் போது இந்த மாடலில் தான் இருக்கான்னு பார்த்துக்கோ. ஓகே, இதே மாடலில் இப்படியே அச்சடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன் மட்டும் நான் வச்சுக்கோ. இங்கே போடு. என்ன பண்ணணும்? a by b is equal to 1000 by 800 போட்டுரு. அது வந்து வின்னிங் டைம் அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல். இன்னொன்று வந்து இது T1 அப்போ, T1 அப்போ. T2 அப்போ என்னது? b by c. b by c is equal to 1000 by 900. கரெக்டா? உனக்கு என்ன தேவை? அட் T1, இது T2. ஓகே, T2 அட் T1 தானே. T1 அப்போ a by c தானே தேவை. ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சிம்பிள். bb கேன்சல், bb கேன்சல், bb கேன்சல் ஆகிட்டு a by c தான் வரும். ஸோ a by c is equal to, இல்லை தப்பு பண்ணுறேன், ஆக்சுவலாக இப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா மேலே 720 வரணும். ஓகேவா? மேலே 720 into 1000 வரணும், கீழே வந்து 1000 வரணும், இன்ட்டு 1000 வரணும். இப்படி இந்த ஃபார்மெட்டில் தான் வரும். ஓகே, இந்த ஃபார்மெட்டில் வரும்போது இது கேன்சல் ஆகி உனக்கு ஆன்சர் வந்து இங்கே கீழே ஏ இருக்குன்னு வச்சுக்கோ. சப்போஸ் ஏ, மேலே சி இருக்கணும். ஓகேவா? மேலே சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் தான் வரும். ஸோ நம்ம இப்படியே லிங்க் பண்ணிடலாம். ஏன்னா 1000, சினா 720 அப்படின்னு லிங்க் பண்ணி ஆன்சர் போட்டுக்கணும். இது வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. ஓகேவா? இந்த ட்ரிக் நான் திருப்பி வேணால் யோசிச்சு சொல்கிறேன் எப்படி போடுறதுன்னு அப்படின்னு. E by C ஓகே, அவ்வளோதான். இது நான் வேணா அப்புறம் பார்த்து சொல்கிறேன். பட் ஆனால் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணி, நான் சஜஸ்ட் பண்ணி இந்த மெத்தட் யூஸ் பண்ண ஏன் சொல்லுவேன். ஓகேவா? இந்த மெத்தட் வந்து சம்டைம்ஸ் இல்லை, பாதி நேரம் கால வரை விட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி எப்போதுமே இதே ஃபார்மேட்டில் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்கே ஒரு டைப் கொடுத்துருக்கேன், அப்புறம் வந்து இங்கே ஒரு டைப் கொடுத்துருக்கேன். ரெண்டும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஃபர்ஸ்ட். ஆனால் அது நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா இது கொஞ்ச நேரம் கொஞ்சம் யோசிச்சிங்க, நீங்களே போட்டுடலாம். ஸோ நான் சொன்ன மெத்தட்ஸ் நான் வச்சுங்க, அப்படியே போட்டுருங்க. ட்ரிக்கை முக்கால்வாசி நேரத்தில் ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, ஜஸ்ட் கோ வித் இன்ஸ்டிங்க்ட். ஓகே, அதான் சொல்கிறேன். வேறு எதாவது சொல்லணும்னு நினச்சினேன். அவ்வளோதான். இன்னைக்கு கூட வந்து இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு, ட்ரெயின்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ரேசஸ். ஓகே, சின்ன சாப்டர் தான்.
இது வந்து எப்படின்னா அது எப்படி சொல்றது, சிப்ளிங் ஆஃப் போன சாப்டர். ஓகேவா, அது என்ன சாப்டர் பேருன்னா ஸ்பீட்ஸ். ஓகே, ஸ்பீடு அப்புறம் டிஸ்டன்ஸ் அந்த சாப்டர். ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய லிங்க் இருக்கும். ஓகே, அதனால ஒன்றா முடிச்சிட்டேன். ஸோ இது 4 லெக்சர் போயிருக்கு. இந்த 4 லெக்சருமே சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், ஒரே இதாக நான் முடிச்சிருவேன். சொல்லு ஜெயபாரதி, ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்க. ஒரே வந்து டெஸ்ட்டாக வச்சிருவேன். சொல்லு. 1000 மட்டும் இருந்துச்சு, அது ஏன் 1000 மட்டும் போடுறோம்? எங்கே 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 ப்ரீவியஸ் சாப்ட்ல நியூமரேட்டர்ல 1000 மட்டும் தான் போட்டுருந்தோம். ஏன் அது மாதிரி? இல்லை ஷார்ட்கட்ல சொன்னீங்க. ஷார்ட்டா சொல்லணுமா? நிறைய எக்ஸ்பிளேஷன் இருந்துச்சு இதுக்கு, நான் ஒரே இதில் சொல்ல முடியாது. இது வந்து சம் கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தட் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா ஆமா. அது 1000/800 1000 சம்திங் போட்டுருந்தீங்க. அது மேலே 1000 மட்டும் போடணும். அதான் அது ஆக்சுவலி அந்த ஷார்ட் வந்து நானே தப்பா தான் போட்டிருக்கேன். ஓகே, நான் எனக்கு ஞாபகம் இல்லை அது எப்படி, நான் திருப்பி உட்காந்து யோசிக்கணும். ஓகேவா, அது ஷார்ட் கட் நான் திருப்பி வேணா யோசிச்சு அடுத்த கிளாஸ் சொல்றேன். ஆனால் இப்போதைக்கு ஷார்ட் கட் மெத்தட் பார்க்காதீங்க. நான் ஷார்ட் கட் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால தான் ஆன்சர் வரல. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா A/B இப்படி இருக்கும், அது மாதிரி B/C இங்கே போடணும். போட்டதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது அதுவே ஆன்சர் வந்துடும். A நேரா 1000, C அதாவது A 1000 மீட்டர்ல இருக்கும்போது C வந்து 720 வந்துடும் ஆன்சர். அந்த மாதிரி வரணும். ஆனால் அது ஏதோ சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஓகேவா, அது நான் அப்புறமா யோசிச்சு சொல்கிறேன். அந்த ஷார்ட் வந்து தப்பு. ஓகே, தப்பு. இப்போதைக்கு நான் டெலீட் பண்ணிடுறேன் பேஜ். டெலீட். ஓகேவா, இது பார்க்க வேண்டாம். வேணா நான் அடுத்த கிளாஸில் பார்த்து சொல்கிறேன். ஆனால் அது தெரிஞ்சதான் போடணும் அவசியம் இல்லை. நான் சொன்ன மெத்தட்லேயே போட்டுடலாம். சரியா, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த எனக்கும் யானைக்கும் மடிசா இருக்கும். கரெக்ட் தான். எனக்கும் லைக் தனியாக உட்காந்து போட்டுனா போட்டுறேன். அது மாதிரி லைக் எல்லாருமே உட்காந்து நடத்தணும் அப்படின்னா லைக் கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, ஸோ வந்து என்னது, ஓகே, ஸோ நாளைக்கும் சேர்த்து ஒரே டெஸ்ட் நான் கொடுத்துருவேன். ஓகேவா, ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி 2 நாளில் கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் என்னென்ன சாப்டர் நான் சொல்கிறேன். ஓகேவா, யாருக்கும் டவுட் இருக்கா இன்னைக்கு நடத்தினதில்ல? ஓகே, டவுட் இல்லாட்டி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகேவா, இது லைக் சிம்பிள் கேள்வி தான், ஒரு பசில் மாதிரி தான். யோசிச்சுட்டு வாங்க. என்னன்னா வந்து மொத்தம் வந்து 8 பால் இருக்கு, 8 பால்ஸ் இருக்கு. ஓகேவா, 8 பால்ஸ் இருக்கு. இந்த 8 பால்ல எல்லாமே ஒரே கலரு, ஒரே ரேடியஸு, ஒரே கன்ஃபிகரேஷன், எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்பியர் அந்த மாதிரி வச்சுக்கோ. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா ஒரே ஒரு பால் மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 900 கிராம்ஸ் ஆயிடுச்சு. 900 கிராம்ஸ் இருக்கிற எல்லா பாலுமே வந்து 1 kg. 1 kg into 7 into 1. டோட்டல் எத்தனை பால்? 8 பால்ஸ். இப்போ இந்த 8 பால் இருக்கு, இதெல்லாம் கொடுத்துட்டானுங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து தராசு கொடுத்துட்றாங்க. வெயிங் மிஷின் இருக்குல்ல, வெயிங் மிஷினில் அந்த பேலன்ஸ் இருக்கும்ல, வெயிங் பேலன்ஸ். ஓகே, பேலன்ஸ் வச்சுக்கோ. இந்த மாதிரி தராசு மாதிரி அந்த ஜஸ்டிஸ்லாம் இருக்கும்ல, இப்படி போட்டு இப்படி ஒரு தராசு தட்டு மாதிரி போட்டு இப்படி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்து நீ மெஷர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உன் கூட என்ன கொடுத்துட்டாங்கன்னா இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து அந்த சின்ன சின்ன ரவுண்டாக இருக்கும் பார்த்தியா, சிலிண்ட்ரிக்கல் வெயிட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொடுக்கல. அதெல்லாம் கொடுக்காம இந்த பால் இருக்குது, தராசு இருக்குது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பால் இருக்கு பார்த்தியா, 900 கிராம்ஸ் இருக்கு பார்த்தியா, அந்த கிராம் இருக்கிற பாலை மட்டும் கரெக்டாக நீ கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஆனால் என்ன பிரச்சனை, அந்த பாலில் எதுலையுமே வந்து அந்த வெயிட்டை எழுதியிருக்க மாட்டாங்க. ஓகே, நீ உடனே நினச்சிக்க 9000 பார்த்து லைக் நான் என்ன பார்த்தேன்னு எடுத்துடலாமே அப்படின்னு. ஸோ அதனால் பார்க்கும்போது பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியாது. 100 கிராம் தானே, லிஃப்ட் பண்ணும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ பார்க்கும்போது ரேடியஸும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த வெயிங் மிஷின் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பால்லாம் கொடுத்துட்டு நீ மெஷர் பண்ணி சொல்லு அப்படின்ட்டாங்க. மெஷர் பண்ணி சொல்ல இந்த 900 கிராம்ஸ் இருக்க பால் மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணு, இது மாதிரி பண்ணி கொடு அப்படின்ட்டாங்க. ஸோ என்னன்னா வந்து இதுக்கு எத்தனை அட்டெம்ப்ட் எடுக்கும், நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ், மினிமம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ். ஓகேவா, மினிமம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ். ஓகேவா, பண்ணால் எனக்கு வந்து 900 கிராம்ஸ் இருக்க பாலை சிங்கிள் அவுட் பண்ணணும், கரெக்டாக பிரிச்சிடணும். அப்படின்னா அந்த அட்டெம்ப்டோட ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா நான் 2 அட்டெம்ப்ட்ல பண்ணிடுவேன்டா அப்படின்னு. என்ன பண்ணுவீங்க நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஒரு பால் எடுப்பீங்க, இன்னொரு பால் எடுப்பீங்க. ஓகேவா, சரி நீங்களே சொல்லுங்கள், நான் என்ன சொல்லிட்டு இருந்தா லைக் தப்பு. ஓகே, நீ சொல்லுங்க, யாருக்கு ஃபர்ஸ்ட் இது எப்படி போலான்னு தோணுது உங்களுக்கு? ஏதாச்சும் ஒரு பாலை கான்ஸ்டன்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்க 7 பாலே ஒவ்வொன்றா மாத்திட்டா வரப்போ தெரிஞ்சிடும். ஓகே, இது ஒரு மெத்தட். ஆனால் என்ன சொல்லிட்டேன், மினிமம் வர அட்டம் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். நீ சொல்றதுல 7 தடவை பண்ணும், புரியுதா? நான் என்ன சொல்றேன், ஒரு மினிமம் நம்பர் இருக்கு, ஒரு இதுதான்
மினிமம் பண்ணும். இந்த நம்பர் மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மெத்தட் இருக்கு, இந்த மெத்தட்ல பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுல அந்த பாலை சிங்கிள் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்படின்னா என்னது? சொல்லு சிவராம். சூப்பர். ஓகே, அடுத்து வெயிட் பண்ணி 4 நாள் வைக்கிற, ஒரு சைடு சாயுது அப்படின்னா அந்த 4 சாயிற சைடுல நீ எடுத்துட்ட. கரெக்ட். ஓகே, சாய சைடு இல்ல சொல்லு. அதாவது எந்த சைடு வந்து மேல ஏறுதோ அங்கதான் லைட் பால் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்டா? அங்க இருந்து ரெண்டு பால் சும்மா கண்ணை மூடி எடுத்துட்டு திருப்பி அங்க வைக்கிற. கரெக்டா? லைக் அந்த 4 பால்ல ஏதோ 2 பால் எடுத்துட்டு திருப்பி மிச்சம் 2 பால் எடுத்து திருப்பி தராசுக்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு திருப்பி இந்த 2 பேர்ஸ் ஆஃப் பால எய்தர் சைடுல வைக்க. கரெக்டா? இதானே சொல்ல வர? இல்ல. ஓ, நீ ஏங்க. ஆமாடா. இப்போ பேஜ் ஆட மாட்டேங்குது. இங்க எழுதுறேன். நீ என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் அதான் ப்ரோ, நீ என்ன சொல்ற? 4 பால் இருக்கு ப்ரோ. ஓகே, 4 பால்ல நீ என்ன பண்ணிட்ட? அந்த 4 பால்ல தான் ஏதோ ஒரு பால் நீ கண்டுபிடிச்சிட்ட. இன் திஸ் 4 balls 1 ball must be the defective one. ஓகே, சோ இப்போ இது கண்டுபிடிச்சிட்ட. ஓகே, நீ என்ன சொல்ல? நான் எனக்கு என்ன தோணுது, என்ன சொல்ல வரேன்னா திருப்பி 4 பால் 2 பிரிச்சுன்னு சொல்ல வரியா? இங்க 2 இங்க 2 பிரிச்சுன்னு சொல்ல வரியா? ஓகே, கரெக்ட். இதுதான் நானும் சொல்ல வரேன். ஓகே, இங்க 2 இங்க 2 பிரிச்சுன்னு வச்சுக்கோயேன். பிரிச்சு திருப்பி தராசுல வைக்கிற. கரெக்டா? தராசுல வைக்கும்போது என்ன 4 அட்டெம்ப்ட்ல பண்ணலாமாடா? இல்ல 4 அட்டெம்ப்ட் கிடையாதுடா. 3 அட்டெம்ப்ட். இந்த மெத்தட்ல 3 அட்டெம்ப்ட் வரும். எப்படின்னு நான் மொத்தம் கூட சொல்லிடுறேன். ஸோ இது டிஃபெக்டிவ் பால்னு வச்சுக்கோ. இதுதான் டிஃபெக்டிவ் பால்னு வச்சுக்கோ. ஸோ திருப்பி இந்த 2 பேரை இங்க வைப்ப, இந்த 2 பேரை இங்க வைப்ப, திருப்பி இந்த பேர் வந்து அப்படியே மேலே ஏறும். ஸோ அப்புறம் என்ன பண்ணுவேன்? திருப்பி ஆனா உனக்கு தெரியாது இந்த பால் தான் டிஃபெக்டட் ஒன்று தெரியாதுல்ல. நீ என்ன பண்ணுவ? இந்த பாலை தூக்கிட்டு திருப்பி இந்த 2 பாலை பிரிச்சு இங்க ஒண்ணு வச்சு கண்டுபிடிப்ப. ஓகே, இதுல 3 அட்டெம்ப்ட்ஸ் இருக்குதுல்ல. 3 அட்டெம்ப்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? இதுதான் ஆன்சர் சொல்றேன். ஆனா ஆன்சர் இது கிடையாது. 3 கிடையாது, இதோட கம்மி. 2 கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த 2 எப்படி வந்துச்சுன்னா நீங்க யோசிக்கணும். ஓகே, இது வந்து நல்ல லைக் இது நல்ல அப்ரோச். ஓகே, ஸோ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல லைக் நான் யோசிக்கவே இல்லை. அதாவது லக்குன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஓகே, லக்குன்ற ஃபேக்டர் என்னன்னா எடுத்தோடனே அதுல வந்து ஒரு பாலாவது எப்படி சொல்றது, இப்போ நீ 3 பால் எடுக்கிற. ஓகே, 3 பால் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு பால், செகண்ட் ஒரு பால் வைப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு பால், செகண்ட் ஒரு பால் வைக்கும் போது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா எப்படியும் எடுக்கிறோம்ல, எடுத்ததுல ஏதோ ஒரு டிஃபெக்டட் ஒன் இருக்கும். டிஃபெக்டிவ் ஒன் இங்கே வைப்பேன், நான் டிஃபெக்டிவ் ஒன் இங்கே வைப்பேன். ஓகேவா? அதில் ஏதோ டிஃப்ரென்ஸ் காட்டும். லைக் என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ டிஃபெக்டிவ் ஒன்னு ஒன்று தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு சைடு ஏறும், ஒரு சைடு குறையும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு சைடு ஏறிச்சு, ஒரு சைடு குறைஞ்சிச்சு அப்படின்னா வந்து இதுக்கு என்ன அர்த்தம்? ஏறுற சைடு வந்து என்ன அர்த்தம்? வெயிட் கம்மியா இருக்கு. ஓகேவா? இறங்குற சைடு வெயிட் அதிகமா இருக்கு. ஓகேவா? இதுல இருந்தே கண்டுபிடிச்சலாம் ஏறுற சைடு தான் வெயிட் கம்மியா இருக்குன்னா இப்போ மோஸ்ட் ப்ராபப்லி அதுதான் கெட்ட பால் இருக்கும்னு நினைக்கும். பட் ஆனால் வந்து இந்த அப்ரோச் ஏன் தப்புனா இதுல ஒரு லக்கான ஒரு ஃபேக்டர் இருக்கு பாரு உனக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன நிச்சயம் உனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே உனக்கு வந்து அந்த வெயிட் கம்மியா இருக்க பால் வரும்னு நிச்சயமே கிடையாதுல்ல. ஸோ அதுதான் வந்து தப்பு. ஸோ இது வந்து பிளே ஆஃப் ப்ராபபிலிட்டி. நான் என்ன சொல்றேன்னா இங்க இடத்துல ப்ராபபிலிட்டியோட அப்ரோச்சே இல்லை. ஓகேவா? நீ என்னதான் பண்ணாலும் உனக்கு லக்கே இல்லாட்டியும் உனக்கு வந்து இன்னைக்கு சனி இருந்தா கூட இந்த அட்டெம்ப்ட்ல போன அப்படின்னா கண்டிப்பா அந்த பால் கிடைச்சே ஆகும். அந்த மாதிரி அப்ரோச்சை நீ பிக் பண்ணும். ஓகே, ஸோ இன்டர்வியூல கேட்டாங்க அப்படின்னா நான் ஏன் இந்த மாதிரி அப்ரோச் போகலாம்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுல நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் லக் வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் இதுல என்ன நிச்சயம் இருக்கு. நான் இப்படி சொல்றேன் பாரு. சப்போஸ் உன் லக் ரொம்ப நல்லா இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்குற பாலே வந்து வெயிட்லெஸ் பாலா கூட இருக்கலாம்ல. 0 அட்டெம்ப்ட்ஸ்ல கூட ஆன்சர் வரான்ல. ஸோ அதுவும் ஒரு சினாரியோ. ஸோ 0 அட்டெம்ப்ட்ஸ்லயும் வரலாம், 1 அட்டெம்ப்ட்லயும் வரலாம், 2 அட்டெம்ப்ட்லயும் வரலாம், 3 அட்டெம்ப்ட்லயும் வரலாம். லக் வச்சு உனக்கு மாறும். ஆனா இப்போ நான் கேட்குற மெத்தட்ல வந்து லக்குன்ற பிளேயே கிடையாது. ஓகே, லக் இல்லாமலே கூட கண்டிப்பா அந்த பால் வந்தே ஆகும். அந்த மாதிரி மெத்தடை சூஸ் பண்ணும். ஓகே, இதுதான் இன்னைக்கு கொஸ்டின். ஸோ இந்த 2 அட்டெம்ப்ட்ஸ்ல எப்படி கொண்டு வர போறோம்னா உங்க கேள்வியே. ஓகேவா? 2 அட்டெம்ப்ட்ஸ்ல நீ எப்படி பிரிச்சு பண்ற அதான் கேள்வி. ஸோ இதை வந்து அடுத்த கிளாஸ் யோசிச்சோம். புரியுதா? எனக்கு புரிஞ்சுச்சா? இல்லை டவுட் இருக்கா? டவுட் இல்லாட்டி லீவ் பண்ணிக்கலாம்.